Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard term 3 பருவம் 3 இரண்டாம் வகுப்பு பருவம் 3 பாருங்க 5வது பாடம் வண்ணம் தொட்டு பாடலாமா குழந்தைகளா இது வாங்க வண்ணம் தொட்டு பாடலை பாடலாம் வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம் வண்ணம் தொட்டு வண்ணம்னா என்ன கலர்ஸை தொட்டு நம்ம என்ன வரையலாம் டிராயிங் பண்ணலாமா படங்கள்லாம் வரையலாம் வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம் வானவில்னா என்ன ரெயின்போ கலர்ஸ் இருக்கு இல்லையா 7 கலர்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது வானவில்ல சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் ஊதா அப்படின்னு எத்தனை கலர்ஸ் இருக்குது 7 கலர் இருக்குது அதையும் தொட்டு நாம் வரையலான்னு சொல்கிறாங்க நீலம் தொட்டு கடலும் வரையலாம் நீல கலரில் என்ன இருக்கும் கடல் இருக்கும் கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம் கடலில் வர அலையில் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம காலை நனைக்கலாம் பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் பச்சை கலர் க்ரீன் கலரை தொட்டு நம்ம என்ன வரையலாம் க்ரீன் கலரில் இருக்கும்ல எல்லா ட்ரீஸும் மரங்கள் எப்படி இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் அதுதான் பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரங்களில் என்ன இருக்கும் மரக்கிளை இருக்கும் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம் என்ன ஆடலாம் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம் சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் ரெட் கலர் இருக்க சிவப்பு அதுலலாம் என்ன இருக்கும் ஃப்ளவர்ஸ் இருக்கும் ரோஸ் இருக்கா ஹைபிஸ்கஸ் அதே மாதிரி என்ன இருக்குது செம்பருத்தி பூ எல்லாமே ரெட் கலரில் இருக்கும் அந்த சிவப்பு கலரை தொட்டு நம்ம என்ன வரையலாம் பூக்கள் வரையலாம் பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் அதை மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் ஹாப்பியாக சிரிக்கலாம் நெக்ஸ்ட் வாங்க மறுபடியும் முதல்ல இருந்து பாடல் மட்டும் பார்க்கலாம் வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம் நீலம் தொட்டு கடலும் வரையலாம் கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம் பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம் சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பயிற்சி பக்கம் 21 பயிற்சி பாருங்க படித்து பழகுவோம் வரையலாம் நனைக்கலாம் ஆடலாம் சிரிக்கலாம் கடலலை படிப்போம் சொல்லை கேட்டு எழுதுவோம் வண்ணம் கால்கள் மரங்கள் கடலலை வானவில் படங்கள் பூக்கள் மரக்கிளை பொறுத்துவேன் மேட்ச் பாருங்க கடல் அலையில் நம்ம என்ன பண்ணலாம் கால்கள் நனைக்கலாம் நம்பர் 1 மேட்ச் பண்ணிக்கோங்க கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம் பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் லாஸ்ட் ஒன்ல இருக்கு நம்பர் 2 பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் நம்பர் 3 மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம் லைன் போட்டுட்டு 3 1 4 2 மேட்ச் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 22 ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்ட விடுவேன் ஒத்த ஓசையில் வர சொற்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் வட்டமிட போகிறோம் படங்கள் ஃபஸ்ட்டு படித்து பாருங்க அதுக்கப்புறம் சர்க்கிள் பண்ணுங்க படங்கள் ஊஞ்சல் கால்கள் மரங்கள் இதில் இங்கே பாருங்க என்ன ஃபினிஷ் ஆகுது கல் அப்படின்னு ஒத்த ஓசையில் வருது ஊஞ்சல் அப்படின்றது வரலை அப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சர்க்கிள் பண்ண போகிறோம்
படங்கள், கால்கள், மரங்கள். நெக்ஸ்ட் பாருங்க. வரையலாம், நனைக்கலாம், வானவில், சிரிக்கலாம். அப்போது எதை சர்க்கிள் பண்ணணும்? வரையலாம், நனைக்கலாம், சிரிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். வண்ணம். இது பொருட்கள் எவை எழுதுவோம். இப்போ இங்கே வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறங்கள் கொடுத்துருக்காங்க. வெள்ளை, கருப்பு, பச்சை, சிவப்பு. இதை வச்சு நம்ம வந்து எழுத போகிறோம். வெள்ளை நிறம்ல என்ன இருக்குது? அவங்களே கொடுத்துருக்காங்க. சோறு, பால், கொக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்கும். குடிக்கிற பால் ஒயிட்டாக இருக்கும். வெள்ளை கலரில் கொக்கு இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நம்ம எழுதலாம். கருப்பில் என்ன இருக்கும்? காகம். கா க இம், காகம். நெக்ஸ்ட் கண்மை. கா இன், கண் மை. கண்மை எப்படி இருக்கும்? பிளாக்காக இருக்கும். எருமை. ஏ ரு மை, எருமை. கருப்பு நிறம் எடுத்துட்டு காகம், கண்மை, எருமை. எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் பச்சை. பச்சை நிறம்னு என்ன இருக்கும்? இலை. லீஃப் எப்படி இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். இலை. இலை, இலை. கிளி. கிளி, கிளி. பாசி. பாசி எப்படி இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? பாத்ரூம்லலாம் எப்படி பிடிச்சிருக்கோம்? பாசி பிடிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் அந்த மாதிரி. பாசி, பாசி. இலை, கிளி, பாசி. சிவப்பு. ரத்தம். நம்மளுடைய பிளட் எப்படி இருக்கும்? சிவப்பு கலரில் இருக்கும். ரத்தம். இ ர இத் த இம், ரத்தம். ரோஜா. ரோஜா. ஃப்ளவர். பூ எப்படி இருக்கும்? ரோஜா பூ ரெட் கலரில் இருக்கும். ஆப்பிள். ஆ இப் பி எல், ஆப்பிள். எழுதிட்டிங்களா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாடலை தொடர்ந்து பாடுவோம். பாடலை பாடலாமா? கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு காகம் வரையலாம், காகம் போல கரைந்து பார்க்கலாம். வெள்ளை தொட்டு கொக்கு வரையலாம், கொக்கு போல காத்திருக்கலாம். காகம். இந்த டேஷ்ல கா கா இம், காகம். கொக்கு. கோ இக்கு, கொக்கு. கொக்கு போல. கோ இக்கு போல, கொக்கு போல. கோ இக்கு, கொக்கு போல, கொக்கு போல காத்திருக்கலாம். கா இத் தி ரு இக் க லா இம், காத்திருக்கலாம். எழுதிட்டீங்களா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் படத்தையும் சொல்லையும் பொருத்துவோம். ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே என்ன இருக்குது? இங்கே படம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒத்த ஓசையில் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு முட்டை இருக்குது. அப்போ முட்டை. இதுவே வந்து 4-5 முட்டை இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம? முட்டைகள். ஒரு பொருள் இருந்தால் எப்படி சொல்லுவோம்? 2-3 பொருள் இருந்தால் எப்படி சொல்லுவோன்றதா இருக்கு. முட்டை என்ன இருக்கு? லைன் போடணும். முட்டைகள். அப்புறம் பாருங்க, 2-3 மரம் இருக்கு. இப்போ அது மரங்கள். ஒரு மரம் இருந்தா மரம். இது மரங்கள், மரம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு? தேர்ட் ஒன் பெட்டிகள். 1 2 3 3 இருக்கு. அப்போ இது பெட்டிகள். இது என்னது? இது பெட்டி. இது பாருங்க, லைன் பெட்டி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தட்டுகள். 1 2 தட்டுகள். அப்போ இது ஒன்றே இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம? தட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, பூ. ஒரே ஒரு பூ இருக்கு, பூ. அப்போ நிறைய பூ இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? பூக்கள். மேட்ச் பண்ணுங்க சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், முட்டைகள் பண்ணிட்டோம், பூக்கள், தட்டு, பெட்டி பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? ஒரு முட்டை இருந்தால் முட்டை, நிறைய இருந்தால் முட்டைகள். ஒரு மரம் இருந்தால் மரம்,
2 3 இருந்தால் மரங்கள். ஒரு தட்டு இருந்தால் தட்டு, அதிகமான தட்டு இருந்தால் தட்டுக்கள். பெட்டி பெட்டிகள். பூ பூக்கள். லைன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், உரிய பன்மை சொல்லை எழுதுவேன். இங்கே இருக்கிறத ஒருமை பன்மை இந்த சொல்லை நம்ம இப்போ எழுத போகிறோம். உரிய பன்மை சொல்லை எழுதலாமா? மிட்டாய் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? மிட்டாய்கள். எல்லாம் எழுதிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. இதில் பாருங்கள், மீ இட் டா இ மிட்டாய். இங்கே என்ன எழுதியிருக்கோம்? மிட்டாய்கள். மீ இட் டா இ க இல் மிட்டாய்கள். சட்டை சட்டைகள். சா இட்டை சட்டை. சா இட்டை க இல் சட்டைகள். பொம்மை பொம்மைகள். போ இம்மை பொம்மை பொம்மைகள். போ இம்மை க இல் பொம்மைகள். மேசை மேசைகள். மேசை மேசை. மேசை க இல் மேசைகள். பை பைகள். பை கா இல் பைகள். இதில் காயில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பூ பூக்கள். பூ இக். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள்? இக். பூ இக் க இல் பூக்கள். இ ஈக்கள். இ இக் க இல் ஈக்கள். தேனி தேனீக்கள். தேனி தேனி. தேனி இக் க இல் தேனீக்கள். புறா புறாக்கள். பூ ரா இக் க இல் புறாக்கள். இதில் இக்கு கா இல் அப்படின்ற வேர்டு நம்ம எழுதியிருக்கோம். மைனா மைனாக்கள். மைனா மைனா. மைனா இக் க இல் மைனாக்கள். நெக்ஸ்ட் ஒன், பழம் பழங்கள். இங்கு இங்கே என்ன எழுதியிருக்கோம்? இங்கே இக்கு, இங்கே எந்த லெட்டருக்கு என்ன வேர்ட் வரும்ன்றத பாருங்கள், என்ன எழுத்து வரும்னு பாருங்கள். பழம் பழங்கள். பா ழ இம் பழம் பழங்கள். பா ழ இங் க இல் பழங்கள். பட்டம் பட்டங்கள். பா இட் ட இம் பட்டம் பட்டங்கள். பா இட் ட இங் க இல் பட்டங்கள். பாடம் பா ட இம் பாடம் பாடங்கள். பா ட இங் க இல் பாடங்கள். புத்தகம் புத்தகங்கள். பூ இத் த க இம் புத்தகம் புத்தகங்கள். பூ இத் த க இங் க இல் புத்தகங்கள். வண்ணம் வண்ணங்கள். வா இன் ந இம் வண்ணம் வண்ணங்கள். வா இன் நா இங் க இல் வண்ணங்கள். குழந்தைகளா, புரிஞ்சுதான் இது? ஓகே. நெக்ஸ்ட்டு 6வது பாடம் அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.